சிகரெட் அடிக்கிறவங்க சிகரெட்னால லங்ஸில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஆர்ட்ரி வெயின் இதுலையெல்லாம் வந்து நிக்கோடின் போய் படிஞ்சிருது. பர்கர்ஸ் டிசீஸ்னு ஒன்று வருது. பர்கர்ஸ் டிசீஸ்னால் இந்த நிக்கோடின் போய் படிஞ்சிட்டு சர்க்குலேஷன் சரியில்லாமல் பர்கர்ஸ் டிசீஸ் முத்துச்சுன்னா அது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து காலை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமும் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்து வேற ஒரு இடத்துல போய் நிக்கோடின் படிஞ்சால் அந்த மாதிரி சர்க்குலேஷன் கரெக்டாக போகல, கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகுதுன்னா அதையும் எடுத்துருவாங்க. பர்கர்ஸ் டிசீஸ் அதுக்கு பேர். அந்த மாதிரி ஏதாச்சும் வருது. இல்லை ஸ்மோக்னால நிறைய டிசீஸ் வருது இல்லைங்க, ஹார்ட் அட்டாக் வருது, இல்லை பிரெயின் ஸ்ட்ரோக் வருது. இந்த மாதிரிலாம் வருதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி வர்றப்போ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க வந்து டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் என்னம்பாங்க, இதுக்கு நிக்கோடின்லாம் வெளியில் போகிறதுக்கு மெடிசனும் எடுத்துக்கோங்க, சேம் டைமு ஸ்மோக்கிங்கை நிறுத்துங்கன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, லைட்டாக ஆமாம்ன்ட்டு மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. மனசுக்குள்ளே வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இது சரியாகட்டுமா அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க ஸ்மோக்கிங்கை பற்றி பேசினோடனே மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க, அந்த பக்கம் பார்ப்பாங்க, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அடுத்தது என்ன, சரியாகலன்னொடனே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே தான் மாத்திரை எடுப்பாங்க. சரியாகலன்னொடனே இன்னொரு டாக்டர்கிட்ட போவாங்க, அதை விட பெஸ்ட்டாக சர்ச் பண்ணி போவாங்க. போயிட்டு அங்கேயும் அதே மாதிரி சொன்ன உடனே அங்கேயும் மாத்திரை சாப்பிடுவாங்க, ஸ்மோக்கு நிறுத்த மாட்டாங்க. அப்புறம் இன்னும் பெஸ்ட்டாக போவாங்க, இந்தியாவிலேயே பெஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் போவாங்க. ரொம்ப பணம் இருந்தால் ஈவன் ஒரு டெவலப்டு கண்ட்ரி லைக் அமெரிக்கா, லண்டன் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டு என்ன முயற்சி வேணாலும் பண்ணி அங்கே போயும் பார்த்துட்டு வருவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஸ்மோக்கிங்கை நிறுத்தவே மாட்டாங்க, மாத்திரை சாப்பிடுவாங்க, அப்புறமும் சரியாகாது. அதுக்கப்புறம் சித்தாவில் போவாங்க, ஆயுர்வேதிக் போவாங்க, என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, எங்கெங்கேயோ ஐடியா கேட்பாங்க ஃபோன் பண்ணி, எல்லாம் பண்ணுவாங்க. சிம்பிளாக அந்த ஸ்மோக்கை நிறுத்த மாட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்மோக்கை நிறுத்தியிருந்தால் அவங்க சரியாக இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஸ்மோக்னால பர்கர்ஸ் டிசீஸ் வந்து ஒரு காலை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் அவர் நிறுத்தலை, இன்னொரு காலை எடுத்துட்டாங்க. படுத்துகிட்டே அடிச்சுட்டே இருந்தார், அப்புறம் இறந்துட்டார் அவர். இது மாதிரி ஒரு ஹேபிட்டை வச்சுக்கிறது, அதுவும் பேட் ஹேபிட் வச்சுக்கிறது, இந்த ஸ்மோக் நிறுத்த சொல்கிற எல்லாத்தையும் மேலேயும் கீழேயும் பார்க்கறது, அந்த இடத்துல அப்படின்னு பேசின உடனே அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது, இவர் வேஸ்ட்டு டாக்டர் என்னத்தை சொல்கிறாரு, சும்மா ஸ்மோக்கை நிறுத்துங்க, அதை நிறுத்துங்க, இதுக்கு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுவாரா, இவர் என்னென்னமோ சொல்கிறாரு. அதே தாங்க இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் டிசீஸு. ஸ்ட்ரெஸ்ஸை நிறுத்தினா மட்டும்தான் சரியாகும். இதை எப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸை நிறுத்தாமல் கழுத்து வலின்னு வர்றது ஸ்ட்ரெஸ்ஸில். நான் பார்த்த உடனே ஸ்ட்ரெஸ்ஸை நிறுத்துங்க, மற்றதெல்லாம் இப்படி ஸ்ட்ரெஸ்ஸை இப்படி நிறுத்தலாம், எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது, எப்படி எல்லாம் பேசுகிறப்போ உம்முன்னு ஆயிடுது, இல்லைன்னா அந்த பக்கம் பார்க்கறது, லைட்டில் எப்படி மேலே பார்க்கறது, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆன்லைனாக இருந்தாலும் அப்படி எப்படி திரும்பிக்கிறது, மூடு அப்செட் ஆகிக்கிறது, அதுக்கப்புறம் மனசில் நினச்சிக்கிறது, வேஸ்ட் ஃபெல்லோ, இவர் என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாரு, வந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ணுவாரா, அதை விட்டுட்டு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. அதே மாதிரி தான் எல்லா நோய்க்குமே வாழ்க்கை முறையில் வர்ற கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, பக்கவாதம், இன்னும் ஈவன் கேன்சர் கூட வாழ்க்கை முறையில் தான் வருது. ஈவன் ஆக்சிடெண்ட் கூட சும்மாவாக நடக்குது. வீட்டிலையோ வெளியிலையோ ஏதாச்சும் நினச்சிட்டு சண்டை போட்டுட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக வேகமாக ஓட்டுறது, அப்புறம் போய் இடிச்சிடுறது. அந்த மாதிரி வாழ்க்கை முறையில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தம் ஆகிறது, நெகட்டிவாக யோசிக்கிறது, எல்லாத்தையுமே டவுட் படுறது, அன்புல பிரச்சனை வரும்னு அதை அன்பே இல்லாமல் பண்ணிடுறது, மகிழ்ச்சின்னா கெட்ட வார்த்தை மாதிரி மகிழ்ச்சியே இல்லாமல் பண்ணிடுறது, மகிழ்ச்சியாக இருக்கிறவனை கிண்டல் பண்ணுறது, இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறவனை மதிக்கிறது இல்லை, என்னென்னமோ பண்ணுறது பண்ணி இல்லை பொறாமைப்படுறது, போட்டி ஆகிறது, இல்லை க்ரைமாக யோசிக்கிறது, என்னென்னமோ இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஒவ்வொரு நோயும் வருது. அப்படிங்கிறப்போ அதை மாற்றுறது தான் இருக்கலையே பேசிக்காக இருக்குது. ஆனால் அதை பற்றி பேசினா பிடிக்காது. ஆனால் அறியாமையில் தான் செய்கிறீங்க. வெறும் 2 எக்ஸசைஸ் செஞ்சுட்டா உங்கள் வாழ்க்கை மாறுமா, இதில் மாறுமானா இதில் தாங்க மாறும். இது மொத்த நோயும். இதை மட்டும் கூர்ந்து கவனித்து ஏதாச்சும் சின்ன சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள், உங்கள் குடும்பம், உங்களோட ஏரியா, மாவட்டம், உங்களோட ஸ்டேட்டு, நாடு, உலகம் எல்லாமே நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸை மாற்றணும். அன்பு தான், நேர்மை தான், அப்புறம் வந்து மகிழ்ச்சி தான். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களை காப்பாற்றும். ஒரு ஸ்மோக்கர் மாதிரி இருந்துடாதீங்க. அவங்களுக்கு நடந்ததே தான் நடக்கும். ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த மாத்திரை, ஸ்ட்ரெஸ்ஸோட எங்கிட்ட எக்ஸசைஸு, ஸ்ட்ரெஸ்ஸோட அது இது என்ன
முட்டி மோதி பார்க்குறீங்க, 40 தாண்டதே கஷ்டப்பட்டுறீங்க, 45, 50, 60 ஒன்றும் இறந்துடுறாங்க, இல்லை கை கால் வரல, இல்லைன்னா பயங்கரமான நோயோட டெய்லி 20-30 மாத்திரை சாப்பிட்டுட்டே கிடக்கிறது. அதே ஸ்ட்ரெஸ்ஸு தான் டயபெட்டிஸ்க்கும் காரணம், அதே ஸ்ட்ரெஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம். அது ஏங்க சின்ன விஷயங்க. ஸ்மோக் எப்படி திட்டுறீங்க பேடு ஹேபிட்னு, அதை விட 100 மடங்கு பேடு ஹேபிட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சும்மா ஒரு வார்த்தையில் வேணும்னே சொல்கிறேன். அதுக்குள்ளே இருக்குது 1008 பொறாமையே ஸ்ட்ரெஸ் தான். போட்டி, ஏன்னா அடுத்தவங்களுக்கு எடுக்கிறது, கெட்டதாக யோசிக்கிறது, எப்படி இவரை குறை சொல்லி நம்ம ஒரு 5 காசு குறைச்சிடலாம், இவர் அதை பண்ணி நம்ம 4 பணம் அவங்ககிட்டேருந்து எடுத்துடலாம். இதெல்லாமே அப்படி தேவையே இல்லையே. நல்லா அன்பாக நேர்மையாக இருந்தாலே நம்மளுக்கு ஊழப்பட்ட காசு வரும், சரிங்களா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி குறுக்கு வழியில் போகிறது இதெல்லாமே வேலைக்கே ஆகாது. எப்படியும் முட்டி மோதிரும். அது உங்களுக்கும் நல்லதில்லை, பிறருக்கும் நல்லதில்லை. என்ன இதை பிடிச்சி இப்படி வந்து அங்கே போயிட்டு, அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே அதுக்கப்புறம் போயிட்டு எங்கேயாச்சும் கொடுத்து பெஸ்ட்டு ஆஸ்பத்திரிங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸு எல்லா கெட்ட பழக்கமும் வச்சுக்க. ஸ்ட்ரெஸ் தான் கெட்ட பழக்கத்தில் நம்பர் 1. பொறாமைங்கிற கெட்ட பழக்கம், போட்டி, அடுத்தவங்களுக்கு எடுக்கிற கெட்ட பழக்கம், கிரிமினல் தனம், எல்லாத்துலேயுமே குறுக்கு வழி. இந்த கெட்ட பழக்கங்களை எல்லாம் வச்சுட்டு பெஸ்ட்டு ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்றாராமா, பெஸ்ட்டாக ஆர்கானிக் அரிசி, பெஸ்ட்டான ஒரு பழங்கள் காய்கறிகள், அப்புறம் பெஸ்ட்டான எக்ஸசைஸ் பண்ணுறாரு. டெய்லி 10 கிலோமீட்டர் நான் ஓடுவேங்க, அப்படின்னாலும் ஒரு நோயும் போகாது, திரும்ப நோய் தான் வரும். இங்கே மாறாமல் அங்கே மாறாது. 70% இதுதான் காரணம், 30% தான் அதெல்லாம் காரணம். ஸோ அப்படி இருக்கவே கூடாது. நீங்கள் பாருங்கள், யோசிங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் உத்து பாருங்கள், கூர்ந்து கவனிங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்கள். சும்மா சொல்கிறதா எடுத்துக்காதீங்க. உண்மையை தான் சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுறதை தான் வெளியில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.